நாம் பணிவோடு இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம தனிமையிலிருந்து நம்மளே யோசித்து நாம் பணிவான வேண்டி யோசிக்கிறது இல்லை. முரண்படுகிற இடங்களில், நம்மளுக்கு கோபம் வரக்கூடிய இடங்களில், நம்ம கொந்தளிக்கக்கூடிய இடங்களில், நீயா நானாண்டு போட்டி வரக்கூடிய இடங்களில் எல்லாம் நம்ம விட்டு கொடுத்திருந்தால், அதுவும் மிகப்பெரிய நஷ்டம் வரக்கூடிய இடங்களில் நம்ம விட்டு கொடுத்திருந்தால், அங்கே தான் நம்ம என்னது பணிவுள்ளவன் என்ற உணர்வுக்கு நாங்கள் வர வேண்டும். ஆனால் நிறைய பேர் அந்த இடங்களெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, தோல்வி அடைந்திருப்பார்கள். சமூகத்தில் பொறுமைசாலி, வீட்டில் சண்டைக்கு அந்த ஆள் தான் என்ற லெவலில் என்ன செய்யும், குடும்பத்தில் இருக்கும். சமூகத்தில் பொறுமைசாலி, சமூகத்தில் பணிவானவர், வீட்டுக்கு வந்து அந்த ஆளை போல ஒரு பெருமையான ஆள் என்னது இல்லை என்று சொல்கிற லெவலில் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம், இதனால தான் பணிவு என்ற செய்திக்கு மிகவும் எதிரானதும் பணிவு என்ற செய்திக்கு முரணான ஒரு அம்சமும் முதல் அம்சம் எது, பெருமை. பணிவை பாதிக்கக்கூடிய முதல் அம்சம் என்ன, பெருமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 6880 இலக்கம் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதா கால ரஜுலு ஹலக்கன் நாஸ் ஃபஹுவ அஹ்லகுஹும். அற்புதமான ஒரு ஹதீஸ். யாராவது ஒருவர் மனிதர்கள் அழிந்து விட்டார்கள், எல்லாரும் நாசமா போயிட்டாங்க, எவன் தான் எனக்கு உருப்படி ஆகிறான், எல்லாரும் கள்ளன் அப்படி என்று யாராவது சொன்னான்டா அவன்தான் மனிதர்களிலே மிக மோசமானவன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்படி, யாராவது ஹலக்கன் நாஸ், எல்லாரும் மக்கள் இன்றைக்கு நிறைய பேர் எடுத்தா என்ன பேசுவாங்க தெரியுமா, அது அவங்க பெருமைன்னே நினைக்கிறாங்களா, அது பெருமை தான். என்ன பேசுறாங்கன்னா, இன்றைக்கு இவன் தான் நல்லா இருக்கிறான், எல்லாருமே கள்ளன். ஏன்னா அவனுக்கு ஒரு செக் ரிட்டன் ஆகி விளங்கிட்டா, அவன் போட்டு ஒரு செக் ரிட்டன் ஆகி, அதனால் ஊர் உலகத்தில் எல்லாருமே என்னது கல்லைன்னு அவன் முடிவெடுத்துடுறான். அவன் எங்கேயாவது நஷ்டப்பட்டிருப்பான். இன்றைக்கு பிஸ்னஸ் செய்கிறவன் எல்லாருமே உருப்பட மாட்டான் அவன் பட்ட நஷ்டத்துக்கு, விளங்கிட்டா. இன்றைக்கு இப்படி எல்லா விஷயத்தில் என்ன செய்வார்கள், ஒரு முடிவு எடுத்துருவார்கள். இப்படி முடிவெடுத்தால் யாராவது இப்படி எல்லா மக்களையும் சேர்த்து எல்லோரும் அழிந்து விட்டார்கள், எல்லாரும் நாசமாக போயிட்டாங்க, எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க, யாரும் உருப்பட மாட்டான், இப்படி சொன்னால் மிகவும் மோசமான அவர்களில் இவன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. ஏன் இவனுக்கு அப்படி வருது சொல்லுங்க பாப்போம். நான் நல்லவன் என்கின்ற உணர்வு அவனுடைய ஆள் மனதில் பதிவதனால தான் அவனுக்கு இந்த பேச்சு என்ன செய்கிறது, வருகிறது. இது எதற்கு, சுய திருப்தி, ஒரு சுய பெருமை அவனது உள்ளத்தில் இருப்பதனால் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்புள்ள சகோதரர்கள், எல்லா பெருமையும் ஒரே வகை அல்ல, எல்லா பெருமையும் ஒரே வகை இல்லை. சிலரை பார்த்தீங்கன்னா பெருமை அடிக்கிற மனுஷன் மாதிரியே விளங்காது, சிலரை பார்த்தீங்கன்னா பெருமை அடிக்கிற மனித மாதிரியே விளங்காது, நடந்தால் புல்லு கூட என்ன செய்யாது, பணியாத அளவுக்கு அழகான அமைதியான மனிதராக போவார். ஆனால் உள்ளத்தில் பெருமை என்ன செய்யும், உச்சகட்டத்தில் வைக்கும். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஜுப் என்று சொன்னார்கள். உஜுப், நபியவர்கள் சொன்னார்கள், லா அக்ஷா அலைக்கும் அன் துத்னிபு, நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை, நான் அதிகம் பயப்படுவது பாவத்தை விட எதை தெரியுமா, நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து நான் பாவியல்ல என்ற சுய திருப்தி உங்களுக்கு வருமே, அதை நான் பயப்படுகிறேன் சொன்னார்.